Hi students, last classல நம்ம பிழைகள் சம்பந்தமான டிஃப்ரெண்ட் சம்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல முக்கிய எண்ணுறுகள் பற்றியும் அதுக்கான விதிகள் பற்றியும் அதே மாதிரி அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே இந்த ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு முக்கிய எண்ணுறுகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? முக்கிய எண்ணுறுகள் சார், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் தான், எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் சிம்பிளாக சொல்லணும். சார், இந்த முக்கிய எண்ணுறுகள் எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா ஒரு கருவியோட மீச்சிற்றளவை சார்ந்திருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் மீச்சிற்றளவு அப்படின்னா என்னன்னு. ஒரு கருவியை வச்சு எவ்வளோ கம்மியான வேல்யூவை நம்மளால் அளந்து சொல்ல முடியுமோ அந்த ஒரு கம்மியான வேல்யூக்கு பேர் தான் அது மீச்சிற்றளவு. அந்த மீச்சிற்றளவோட அளவு மாறுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக முக்கிய எண்ணுறுகளோட மதிப்பு மாறும். நெக்ஸ்ட்டு சார், இந்த முக்கிய எண்ணுறுகள் நார்மல் நம்பர் மாதிரி இருக்காது, அதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது. இந்தந்த ரூல்ஸுக்கு தான் முக்கிய எண்ணுறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம முதல்ல பார்ப்போம். ஒரு 7 to 8 ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு அப்படின்னா சுழியற்ற அனைத்து எண்களும் முக்கிய எண்ணுறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு 5, 7, 3 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, அதாவது 573 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் எந்த இடத்துலையுமே ஜீரோ இல்லை. சுழினா என்னது? ஜீரோன்னு அர்த்தம். ஜீரோ இல்லை அப்படின்னா எல்லா நம்பரையுமே எதில் எடுத்துக்கணும்? முக்கிய எண்ணுறுகளில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அனைத்து எண்களும் முக்கிய எண்ணுறுகள் சுழியற்ற. ஓகேங்களா? இதில் எதுவுமே சுழி இல்லை. அப்போ 1, 2 இது 1. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 3 முக்கிய எண்ணுறுகள் இருக்கு. அடுத்த ரூல் பாருங்க, சுழியற்ற இரு எண்களுக்கு இடைப்பட்ட சுழியற்ற இரு எண்களுக்கு இடைப்பட்ட சுழிகள் முக்கிய எண்ணுறுகள். அதாவது அதே 5, 7 ஒரு 2 0 போட்டு ஒரு 3 போட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இந்த நம்பர்ல எத்தனை முக்கிய எண்ணுறுகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சுழி இல்லாத அனைத்து எண்களும் முக்கிய எண்ணுறுகள் நமக்கு தெரியும். அப்ப இது ஏற்கனவே வரும் 1, 2, 3. 2 0 இல்லாத நம்பருக்கு நடுவில் ஒரு 0 இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை 0 இருந்தாலும் சரி அதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு ரூல்ஸ் சொல்லுது. ஓகேங்களா? முக்கிய எண்ணுகளோட ரூல்ஸ். அப்போ 5ன்னு வருங்களா? எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் 5. அடுத்து ஒன்றை விட குறைவான தசம எண்ணில் ஒன்றை விட குறைவான மீனிங் என்னது? 0 புள்ளியில் வருது. இதில் வர்றது 0 புள்ளி. ஒரு பேஜுக்கு 0.0057 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன்றை விட குறைவான தசம எண்ணில் தசம புள்ளிக்கு வலதுபுறம் ஆனால் முதல் சுழியற்ற எண்ணுக்கு இடதுபுறம். முதல் சுழியற்ற எண்ணது இந்த 5, 0 இல்லாமல் இருக்கிற முதல் நம்பர் இதுதான். இதுக்கு இடதுபுறம் இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா? இந்த நம்பர்ஸ் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? உள்ள சுழிகள் முக்கிய எண்ணுறுகள் ஆகாது. இது எதுவுமே எதுக்குள்ள வராது? முக்கிய எண்ணுறுகளுக்குள்ள வராது. அப்போ ரூல்ஸ் படி 1, 2, 3. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? 0 இல்லாமல் எந்த நம்பர் வந்தாலும் அது எல்லாமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்குள்ள வரும், முக்கிய எண்ணுறுகளுக்கு வரும். 2 0 இல்லாத நம்பருக்கு நடுவில் 0 வந்துச்சு அப்படின்னா அதுவுமே முக்கிய எண்ணுறுகளுக்குள்ள வரும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றை விட குறைவான எண்ணில் முதல் சுழிக்கு முன்னாடி இருக்கிற முதல் சுழி இல்லாத எண்ணுக்கு முன்னாடி இருக்க எல்லா சுழிகளுமே என்னது? முக்கிய எண்ணுறுகளுக்குள்ள வராது. எல்லாத்தையுமே நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 4வது தசம புள்ளி அற்ற எண்ணின் இறுதியில். தசம புள்ளினா அது பாயிண்ட் இல்லாத ஒரு நம்பரோட லாஸ்ட்ல ஏதோ 0 வருது. ஒரு பேச்சுக்கு 4, 7, 2, 2 0 இந்த மாதிரி போறோம்னு வச்சுக்கலாம். இதுல எத்தனை முக்கிய எண்ணுறுகள் சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 3 நமக்கு வரும்னு தெரியும். தசம புள்ளி இல்லை நம்பர்ல அப்படின்னா நம்பர்ல என்ன இருக்கக்கூடாது? தசம புள்ளி இருக்கக்கூடாது. கடைசியில 0s வந்துச்சு அப்படின்னா 2 நம்பருக்கு நடுவில் வந்தா பிரச்சனை இல்லை. கடைசியில 0 வந்தா இது என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது சார் ரூல்ஸ் படி. அப்ப இதை எடுத்துக்காம சொன்னா இதுக்கான ஆன்சர் 3 தான். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, தசம புள்ளி உள்ள எண்ணின் இறுதியில் அதே மாதிரி நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு புள்ளியை வச்சு விட்டேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சுட்டேன். தசம புள்ளி உள்ள எண்ணின் இறுதியில் உள்ள சுழிகள் என்னவா எடுத்துக்கணும்? முக்கிய எண்ணுறுகள் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணணும். இது 3 நமக்கு வரும்னு தெரியும். புள்ளி வந்ததுனால இந்த 2 0வுமே வரும். இதுக்கான ஆன்சர் 5. ஏன் சார் மாறுது? இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா இதுக்கான மீச்சிற்றளவு வேற, இதுக்கான மீச்சிற்றளவு வேற. இதுக்கான மீச்சிற்றளவு என்ன எழுதலாம்? லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்னென்ன எழுதலாம்? 0 புள்ளி, இங்க 3 டிஜிட் இருக்கிறதுனால 2 0 போட்டு கடைசியா 1 போட்டுக்கலாம். இதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன சார்? இதோட லீஸ்ட் கவுண்ட் என்னது? புள்ளியே இல்லைன்னா லீஸ்ட் கவுண்ட் 1 தான் வரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி புள்ளியே இல்லைன்னா லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும்? 1 இந்த மாதிரி வரும். ஒரு டிஜிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? புள்ளியில ஆன்சர் வராது. அப்போ இதுக்கான லீஸ்ட் கவுண்ட் வேற, இதுக்கான லீஸ்ட் கவுண்ட் வேற. லீஸ்ட் கவுண்ட் மாறினா என்ன மாறும்னு சொன்னேன்? முக்கிய எண்ணுறுகள் மாறும்னு சொன்னேன். ஓகேங்களா? லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது மீச்சிற்றளவு மாறினா முக்கிய எண்ணுறுகள் மாறும். அடுத்து 6வது ரூல், முக்கிய எண்ணுறுகள் அளகிடும் முறையை பொறுத்தது அல்ல. அளகிடும் முறையை, அதாவது ஒரு பேஜுக்கு எனக்கு 1 கிலோகிராம்னு ஒரு மதிப்பு இருக்கு, அதை நான் கிராமுக்கு மாத்திரம்னா எப்படி மாற்றுவோம்? 1000 கிராம்னு மாற்றுவோம். இது ஒரு அலகுமுறை, இது ஒரு அலகுமுறை. இந்த அலகுமுறை எந்த அலகுமுறைக்கு நம்ம மாற்றினாலுமே என்ன மாறாதுன்னு சொல்றாங்க?
முக்கிய எண்ணுறுகள் மாறாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, மொத்தமே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ முக்கிய எண்ணுறுகள் 1. இந்த இடத்துல 4 டிஜிட் இருந்தாலும் இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் வந்து முக்கிய எண்ணுறுகள் என்னென்னு வரும், 1ன்னு வரும். அப்போ வெவ்வேறு நம்பர் சிஸ்டமுக்கு மாறினாலும், வெவ்வேறு யூனிட் சிஸ்டமுக்கு மாறினாலும் என்ன ஆகலை, முக்கிய எண்ணுறுகள் மாறல அப்படின்னு சொல்லலாம். அல்லது வேற என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா 10ன் அடுக்கை சார்ந்து இருக்காது. 10ன் அடுக்கை சார்ந்து இருக்காது. அடுக்கு ஓகேங்களா, சாராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4.27 இன்ட்டு 10ன் அடுக்கு 7ன்னு ஒரு நம்பர் வைக்கிறேன். 7 கூட நான் ரொம்ப அதிகமாக இருக்கும், நான் ஒரு 2ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. 10ன் அடுக்கு ஒரு 3ன்னு வச்சுக்கலாங்களா, 10ன் அடுக்கு ஒரு 3ன்னு வச்சுக்கலாம் நம்பர். இப்படி ஒரு நம்பர் இருக்கு. அதே நம்பர் வந்து 4.72 இன்ட்டு 10ன் அடுக்கு -3ன்னு ஒரு நம்பர் இருக்குது. சார் இதோட முக்கிய எண்ணுறுகள் 10ன் அடுக்கில் என்ன இருக்குதோ அதை நம்ம கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதை நம்ம பார்க்கவே தேவையில்லை சார். அதை என்ன பண்ண தேவையில்ல, பார்க்கவே தேவையில்லை. இங்கே எத்தனை இருக்குது மொத்தம், 1 2 3, அப்போ 3 தான். இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3, அப்போ இதுக்கு என்ன தான், 3 தான் வந்து என்னது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். மொத்தமே எத்தனை தான், 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான். ஒருவேளை நம்ம அப்ளை பண்ணால் சார் அப்பயும் மாறாது. இந்த 3னா மீனிங் என்னது, 3 டிஜிட் தள்ளி போகணும். 1 2 ஒரு 0 வந்துடும். பின்னாடி வர 0 என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ அது போயிடும். இந்த பக்கம் வருது அப்படின்னா இங்கே 1 வரும், -2னா -1 இன்னொன்று வரும், -0னா இன்னொன்று வரும், 0.0047 வரும். முன்னாடி இருக்கிற 0 என்ன பண்ண மாட்டோம், அந்த 3வது ரூல் படி எடுத்துக்க மாட்டோம். அப்பயுமே நமக்கு இந்த 3ங்கிற நம்பர் தான் வரும். அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு அழகு முறையிலேருந்து இன்னொரு அழகு முறைக்கு மாற்றினா நம்பர் மாறாது. அதாவது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட அளவு மாறாது, முக்கிய எண்ணுகளோட அளவு மாறாது. அதே மாதிரி 10ன் அடுக்கு மாறினாலுமே என்ன ஆகாது, மாறாது. 10ன் அடுக்கு சார்ந்து இருக்காது, சிம்பிளாகவே சொல்லிடலாம் ஓகேங்களா. அடுத்து சார் இது வரைக்கும் பார்த்தது பேசிக் லாஸ். அது தெரியாமல் கீழே 2 லாஸ் முடிக்க முடியாது. இதுதான் சம்ஸில் வந்து அதிகமாக கேட்கக்கூடியது. கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் மொத்தம் 4 இருக்குது. கூட்டல் கழித்தலுக்கு ஒரு மாதிரி இல்லை, வகுத்தல் பெருக்கலுக்கு ஒரு மாதிரி. அதாவது நம்ம என்ன பார்த்தோம் இல்லைங்க, பிழைகளில் வந்து கூட்டலும் கழித்தலும் ஒரே மாதிரி பண்ணுவோம், வகுத்தலும் பெருக்கலும் ஒரே மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயுமே முக்கிய எண்ணுறுகளும் கூட்டலும் கழித்தலும் ஒரே மாதிரி பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு நான் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 12.2 ஓகேங்களா, 5 ஓகேங்களா, 12.2 11.72 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 2த்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், கூட்டலோ கழித்தலோ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னா கூட்ட போகிறேன்னு வச்சுக்கலாம். நார்மலாக கூட்டினா என்ன ஆன்சர் வரும், இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 7 2 9, 2 1 3, 1 1 2. இப்போ புள்ளி வந்து 2 டிஜிட் தள்ளி இருக்குது, 23.92. இதுதான் நமக்கான ஆன்சராக வருது. ஃபைனல் ஆன்சர் இப்படி எழுதக்கூடாது சார். என்ன பண்ணணும், முக்கிய எண்ணுறுகளில் கரெக்டான நம்பர் எப்படி சார் எழுதணும் அப்படின்னா வெவ்வேறு துல்லியங்களை கொண்ட எண்களில் வெவ்வேறு துல்லியங்கள். அதாவது நல்லா பாருங்கள், இதில் வந்து என்னது துல்லியத்தன்மை கம்மி, இதோட துல்லியத்தன்மை அதிகம் நமக்கு தெரியும் ஓகேங்களா. புள்ளிக்கு அப்புறம் அதிக டிஜிட் இருந்தால் துல்லியத்தன்மை அதிகம், கம்மியாக இருந்தால் துல்லியத்தன்மை கம்மி. அப்போ வெவ்வேறு துல்லியத்தன்மை கொண்ட எண்களில் கூடுதல் அல்லது கழித்தல் முடிவு குறைந்த தசம எண்களை கொண்ட எண்ணில் இருக்கும் அதே தசம எண்களுக்கு, இந்த இடத்துல டாட் வராது ஓகேங்களா, எண்ணில் இருக்கும் அதே தசம இடங்களுக்கு சமமாக இருக்க வேண்டும். அதாவது இது 2ல் எதுக்கு குறைந்த தசம எண் இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 1 1 தான் இருக்குது. அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதை என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இதில் எத்தனை சார் இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை தசம எண் இருக்குது, ஒரே ஒரு தசம எண் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இருக்குது, ஒரு தசம எண். அப்போ இந்த ஆன்சர்லையுமே ஒரே ஒரு தசம எண் தான் புள்ளிக்கு அப்புறம் இருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 23.9. பின்னாடி இருக்கிறத விட்டுணும் ஓகேங்களா. 2 தசம எண் இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இருக்குது, 2 எண்கள் இருக்குது. இதில் இருக்கிறதுலே எதுக்கு கம்மின்னு முதல்ல பார்க்கணும். இதுக்கு தான் கம்மி, புள்ளிக்கு அப்புறம் 1, இதுக்கு புள்ளிக்கு அப்புறம் 2. கம்மியாக இருக்கிறதுல எத்தனை நம்பர் இருக்குதோ அதே நம்பர் தான் புள்ளிக்கு அப்புறம் இருக்கணும், கூட்டலோ கழித்தல்லையோ. அப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் தான் ஒன்றும், பின்னாடி இருக்கிறத அப்படியே விட்டுணும். இங்கே எத்தனை இருந்தாலும் சரி 7 8 5 முழுமையெல்லாம் படுத்தக்கூடாது ஓகேங்களா. ரவுண்ட் ஆஃப் என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது இந்த இடத்துல கூட்டல் கழித்தல். அப்போ 23.9 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம பண்ணணும் கூட்டல் கழித்தலுக்கு. சார் அடுத்து வகுத்தல் மற்றும் பெருக்கல் ஓகேங்களா. வகுத்தல் மற்றும் பெருக்கலுக்கு சார் இதுலேயும் ஒரு 2 நம்பர் நான் வகுக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. 12.2 அல்லது பெருக்கிக்கலாம். 12.2 இன்ட்டு சாரி 12 வேணாம், வேறு ஏதோ ஒரு சின்ன நம்பராக கூட எடுத்துக்கலாம் பெருக்கலுக்கு. ஒரு 4.1 இன்ட்டு 5.22 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 4.1 இன்ட்டு 5.22 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு, 4.1. நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா, சிம்பிளாக முடியறதுக்காக. சால்வ் பண்ணுங்கள். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2 5 தான். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 8 4 5 20ன்னு வரும். 4 5 என்னென்னு வரும், 20ன்னு வரும். அப்போ 2 10க்கு 0 மீதி 1 நமக்கு என்ன வரும், 8 13 14க்கு மீதி 1. அப்போ இந்த மாதிரி வருது. எத்தனை புள்ளி, 1 2 3
1 2 3. நமக்கு ஆன்சர் என்ன வருது? ஃபைனல் ஆன்சர் 21.402. ஃபைனல் ஆன்சர் இதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்படி எழுதக்கூடாது. என்ன சார் பண்ணணும்? ரூல்ஸை படிக்கணும் முதல்ல. பெருக்கல் மற்றும் வகுத்தலோட முடிவு வந்து பயன்படுத்தப்பட்ட எண்ணில் குறைந்த துல்லியத்தன்மை கொண்ட ஓகேங்களா, அதாவது லீஸ்ட் டிஜிட்ஸ் இருக்கிறது ஓகேங்களா. குறைந்த துல்லியத்தன்மைங்கும் போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? சார் இது ரெண்டில் எதுக்கு சார் கம்மி? இதுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், இதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட். அப்போ இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அங்கே மாதிரியே தான் ஓகேங்களா. குறைந்த துல்லியத்தன்மை கொண்ட எண்ணின் முக்கிய எண்ணுருவு இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை முக்கிய எண்ணுருவு இருக்குது? 1 2 2 முக்கிய எண்ணுருவு இருக்குது. எத்தனை இருக்குது? 2 முக்கிய எண்ணுருவு. அதன் முக்கிய எண்ணுருவிற்கு சமமாக முழுமைப்படுத்த வேண்டும். அப்போ இதில் எத்தனை இருக்குதோ அத்தனை தான் ஃபைனல் ஆன்சர்லேயே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? முழுமைப்படுத்த வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி முழுமைப்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த நம்பரை நான் 2 டிஜிட்டாக மாற்றணும். அப்போ இது மட்டும் தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இந்த பக்கம் 5க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணணும்? நான் 2 தான் மாற்ற போகிறேன் ஓகேங்களா. அப்போ 2 கண்டிப்பாக வரும். இந்த 1 இது என்னவா மாறுதுங்கிறது தான் கணக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? முன்னாடி இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணலாம். 5க்கு கீழே இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது சார். அப்போ 21. இதுக்கான ஆன்சர் என்னது? 21 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா. சார் இப்போ இந்த முழுமைப்படுத்துதலுக்கு சில விதிகள் இருக்குது. 2 இது ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 5க்கு குறைவாக இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, முக்கிய எண்ணுரு அல்லாத ஓர் இலக்கம் 5க்கு குறைவு எனில் நீக்கப்பட்டு அதற்கு முன் உள்ள இலக்கம் மாறாது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, சார் ஒரு நம்பர் இருக்குது, ஒரு பேஜுக்கு 45.24. நான் இதை வந்து 3 முக்கிய எண்ணுருவாக மாத்திரம்னு வச்சுக்கலாம். இதை 3 முக்கிய எண்ணுருவாக மாத்திரம். 5க்கு கம்மியாக இருக்குது. நான் வந்து 3ஆக மாற்ற போகிறேன். இது என்னவா மாற்ற போகிறேன்? 3 முக்கிய எண்ணுருவாக மாற்ற போகிறேன். இந்த நம்பரை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த 4ஆவதாக இருக்கிற நம்பரை பார்க்கணும். எத்தனையா நம்ம மாத்திரமோ அதுக்கு அடுத்த நம்பரை பார்க்கணும். நான் 2ஆக மாத்திரம்னா 3ஆவது நம்பரை பார்க்கணும். 5ஆக மாத்திரம்னா 6ஆவது நம்பரை பார்க்கணும் ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது நான் இதை 3ஆக மாத்திரம்னா 4ஆவது நம்பரை பார்க்கும்போது இந்த நம்பர் 5க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா முன்னாடி இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. முன்னாடி இருக்கிறது என்ன ஆகக்கூடாது? இலக்கம் மாறாது. அந்த இலக்கம் என்ன ஆகாது? மாறாதுன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 45.2. நான் எல்லா கொஸ்டினுக்குமே என்ன பண்ணுறேன்? 3 இலக்கம் இருக்கிற மாதிரியே மாற்றிக்கிறேன். அடுத்து 5ஐ விட அதிகமாக இருக்குது. ஒரு பேஜுக்கு 45.77 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. 45.77 இதையும் நான் 3 முக்கிய எண்ணுருவா மாற்றுறேன். ஆனால் இந்த டிஜிட் எப்படி இருக்குது? 5ஐ விட அதிகமாக இருக்குது. அப்போ முன்னாடி இருக்கிறதுல 1 இன்க்ரீஸ் பண்ணும் சார். 45.7க்கு பதிலாக 45.8 அப்படின்னு. அடுத்து பாருங்கள், 3வது ரூல். இது ரெண்டும் நான் உங்களுக்கு தெரிஞ்சது தான். எக்ஸாக்டாகவே 5 இருக்குது. 45.552 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 45.552. நான் இதை என்னவா பண்ண போகிறேன்? 3ஆக தான் மாற்ற போகிறேன். சார் அப்போ அந்த 4ஆவதாக வர அந்த ஒரு நம்பர் எக்ஸாக்டாகவே 5ஆக இருக்குது அப்படின்னா பின்னாடி பார்க்கணும். முதல்ல பின்னாடி இருக்கிற நம்பர் எப்படி இருக்குது? நம்பராக வந்துருச்சு ஓகேங்களா. பின்வரும் இலக்கம் சுழி அல்லாத எண் ஓகேங்களா. பின்னாடி நம்பர் ஏதோ ஒன்று வந்துருச்சு. 0வை தாண்டி வேறு எது வேணாலும் வரலாம். 1 2 3 அப் டு 9 வரைக்கும் நமக்கு வரலாம் ஓகேங்களா. அதில் எது வந்தாலும் முன்னாடி இருக்கிறது என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன வரும்? 45.6ன்னு வரும். எக்ஸாக்டாக 5 வந்து பின்னாடி நம்பர் வந்தால் அந்த மாதிரி பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாக்டாக 5 மட்டும் தான் சொல்கிறது. 45. ஒரு பேச்சுக்கு வேறு நம்பர் இந்த இடத்துல வச்சுக்கோ. 45.75 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதையும் நான் 3ஆக தான் மாற்ற போகிறேன். எந்த மாற்ற போகிறேன்? 3ஆக தான் மாற்ற போகிறேன். எக்ஸாக்டாகவே 5 இருக்குது ஓகேங்களா. முக்கிய எண்ணுரு அல்லாத ஒரு இலக்கத்தில் 5 அல்லது 5ற்கு பிறகு சுழி வரும் எனில், இந்த 5க்கு பின்னாடி 0 வரும்போது அதற்கு முன்பு உள்ள இலக்கம் இரட்டைப்படை எண் எனில் மாறாது ஓகேங்களா. முன்னாடி இருக்கிறது இரட்டைப்படை என்ன இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7க்கு பதிலாக நான் வேறு ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். ஒரு பேஜுக்கு 4ன்னு வச்சுக்கிறேன். ஒரு இரட்டைப்படை எண் ஓகேங்களா. இங்கே இருக்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிருக்கேன். நான் இதை 3ஆக தான் மாற்ற போகிறேன். 4வது எண் வந்து கரெக்டாகவே 5ன்னு இருக்குது. பின்னாடி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது 0 இருக்கலாம். 2ல் எது வேணாலும் இருக்கலாம். பின்னாடி 0வோ அல்லது நம்பரே கொடுக்கலனாலும் 0ன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி வந்தால் முன்னாடி பார்க்கணும் ஓகேங்களா. பின்னாடி நம்பர் இருந்தால் முன்னாடி இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பின்னாடி நம்பரே இல்லை 0 தான் இருக்குது அப்படின்னா முன்னாடி பார்க்கணும். முன்னாடி இருக்கிறது இரட்டைப்படை என்ன இருக்குது அப்படின்னா இரட்டைப்படை ஓகேங்களா. இரட்டைப்படை எண் இங்கே கொடுத்துருக்காங்க. இரட்டைப்படை எண்ணுனா மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரட்டைப்படை என்ன இருந்தால் என்னது? மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வரும்? 45.4 தான் வரும் அப்படியே ஓகேங்களா. இதுவே அப்போ அடுத்த ரூல் நீங்களே சொல்லிவிடுவோங்க. ஒரு நம்பர் 45.5 இருக்குது
5 5ன்னு இருக்குது. இதை நான் வந்து 3ஆக மாற்றுறேன். அப்போ இதுக்கு என்ன ஆகும்? முன்னாடி பின்னாடி 0. அப்போ முன்னாடிக்கிறத பார்க்கணும். முன்னாடிக்கிறது ஒற்றைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஒற்றைப்படை என்ன இருந்தால் என்ன பண்ணணும்? 1 அதிகரிக்கணும். ஓகேங்களா? ஒற்றைப்படை என்ன இருந்தால் 1 அதிகரிக்கணும். அப்போ 40 ஆன்சர் என்ன வரும்? 45.6. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஆஃப்கான ரூல்ஸ். மறுபடியும் ஒரு டைம் நான் முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னா என்னங்கிறது அந்த ஒரு ரூல்ஸ் மட்டும் ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். முக்கிய எண்ணுருக்களில் முதல் ரூல் என்ன அப்படின்னா 0 இல்லாத எந்த நம்பர் வந்தாலும் அதை என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணணும் முக்கிய எண்ணுருவா. அடுத்து 0 வந்து 2 0 இல்லாத நம்பருக்கு நடுவில் வந்தாலும் அந்த 0வை எடுத்துக்கணும். ஓகேங்களா? மூணாவது வந்து ஒரு நம்பர் வந்து 0 புள்ளியில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 இல்லாத நம்பருக்கு முன்னாடி எத்தனை 0 இருந்தாலும் அந்த 0வை எடுத்துக்கக்கூடாது. இதுவே புள்ளி வந்ததுக்கப்புறம் 0 இருந்துச்சுன்னா அந்த 0வை எடுத்துக்கணும். ஒரு நம்பரோட கடைசியில் 0 வருது அப்படின்னா அதில் எத்தனை 0 வந்தாலும் அந்த 0ஸை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு அலகிட முறையிலேருந்து இன்னொரு அலகிட முறைக்கு மாற்றும் போது என்ன மாறாது? முக்கிய எண்ணுருக்கள் மாறாது. அல்லது 10 பவர் வேல்யூவையும் சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பேசிக் ரூல்ஸ். அதுக்கப்புறம் கூட்டல் கழித்தலுக்கு என்ன பண்ணணும்? நார்மலாக 2 நம்பர் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது 2ல் எதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கம்மி டிஜிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எதுக்கு கம்மி இருக்குதோ ஒரு பேஜுக்கு ஒரு இதில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 தான் இருக்குது, இன்னொன்று பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருக்கிறது தான் சின்னதுன்னா ஃபைனல் ஆன்சரில் எனக்கு என்ன இருக்கணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த 1 தான் இருக்கணும். ஓகேங்களா? ரவுண்ட் ஆஃப்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் என்ன பண்ணணும்? அது அப்படியே இருக்கிறத மீதி இருக்க பின்னாடி இருக்கிறதையும் விட்டுட்டு அப்படியே எடுத்துடணும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கு இல்லைங்களா? வகுத்தல் மற்றும் பெருகல் கண்டிஷன். அந்த கண்டிஷனில் இதே மாதிரி தான் நம்ம பார்க்கணும். எதுக்கு வந்து லீஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது கொஷனில் கொடுத்துருக்கிறதுலையே ஒன்றில் வந்து ஒரு 3 இருக்குது, இன்னொன்றில் 4 இருக்குது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா அந்த 3 இருக்கிறது தான் எடுத்துக்கணும். அந்த 3 இருக்கிறது தான் கம்மிங்கும் போது ஃபைனல் ஆன்சர் என்ன தான் இருக்கணும்? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்கணும். 3 முக்கிய எண்ணுருக்கள் தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? முழுமைப்படுத்தணும். முழுமைப்படுத்துறதுக்கான ரூல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? முழுமைப்படுத்துறதுக்கு வந்து 5 ரூல் இருக்குது. 5க்கு மேலே இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். 5க்கு கீழே இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாக்டாக 5 வருதுன்னா பின்னாடி ஏதாவது நம்பர் வந்தால் முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணலாம். பின்னாடி எதுவுமே நம்பர் வரல 0 தான் இருக்குன்னா முன்னாடி இருக்கிறது இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணணும். இவ்வளோ தான் ரூல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எண்மதிப்பின் வரிசை. ஓகேங்களா? எண்மதிப்பின் வரிசை. சார் ஒரு நம்பர் நார்மலாக நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா ஒரு நம்பர் அது பக்கத்துலேயே 10 அடுக்கில் ஒரு வேல்யூ இருக்கும். அந்த 10 அடுக்கில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட், எண்மதிப்பின் வரிசைன்னு சொல்லுவோம். எண்மதிப்பின் வரிசை என்பது ஒரு அளவை குறிப்பிட அதன் மதிப்பு 10 அடுக்கில் எவ்வளவு உள்ளது என குறிப்பிடுவது. 10 அடுக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட், அதாவது எண்மதிப்பின் வரிசைன்னு சொல்லுவோம். இதை எப்படி சார் சொல்லணும் அப்படின்னா முழுமைப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். அந்த முழுமைப்படுத்துதலை எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்பர் எதுவும் பண்ணக்கூடாது. சார் 5க்கு மேலேயோ அல்லது 5ஓ எக்ஸாக்டாக இருந்தால் ஓகேங்களா? இறுதி எண் வந்து 5ஐ விட அதிகமாக இருக்கும் போதோ அல்லது 5 எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10 பவரில் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 10 பவரில் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம போட்ட சம்ஸ்லாம் இதில் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு கீழே தான் அந்த கொஷின்ஸ் இருக்கும். அது பார்த்துடலாம். ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஒரு 5 கொஷின்ஸோடு நம்ம இந்த ஒரு செஷனை வந்து நம்ம முடிச்சிக்கலாம். முக்கிய எண்ணுருக்களை பேஸ் பண்ண ஒரு 5 கொஷின்ஸ். பேசிக்ஸ் தான், பேசிக் ரூல்ஸு. இதே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. நீட் அண்டு ஜேடபிள்யூலையுமே கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுமே அப்படியே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கிய எண்ணுருக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை முக்கிய எண்ணுருக்கள் நமக்கு தெரியும் 0 புள்ளியில் இருக்குது. அப்போ முதல் என்னது சுழியற்ற எண்ணுக்கு முன்னாடி இருக்க எல்லா 0வையும் நம்ம என்னன்னா விட்டுறணும். 2 நம்பருக்கு நடுவில் 0 இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ 1 2 3 4 ஆன்சர் என்னது? 4 சார். அடுத்து 10 அடுக்கில் கொடுத்துருக்காங்க. 10 அடுக்கு நமக்கு தேவையில்லை, அது என்ன வேணாலும் வந்துட்டு போகுது. இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ ஆன்சர் 3. அடுத்த கொஷின். ஓகே, ஒரு பொருளின் நிறை மற்றும் பருமன். நிறையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பருமன் கொடுத்துருக்காங்க. நிறை அப்படிங்கிறது என்னது? மாஸ். ஓகேங்களா? வேல்யூ என்னது? 4.237. அடுத்து பருமன். பருமன்கிறது வால்யூம். இது வந்து கிராமில் இருக்குது, அது சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. 2.5 சென்டிமீட்டர் கியூப். நிறை பருமன். முக்கிய எண்ணுருவில் அடர்த்தியை கேட்குறாங்க. அடர்த்திக்கு ஃபார்முலா என்னது? அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன். சார் ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரூல்ஸை வச்சே நம்ம முடிச்சிடலாம். இந்த 2 நம்பரையும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரூல். எந்த 2 நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த 2 நம்பரில் எதுக்கு கம்மி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு பார்க்கணும். இதில் 4 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? சூஸ் பண்ணிக்கணும். இதில் எத்தனை டிஜிட் இருக்குதோ ஃபைனல் ஆன்சரும் அத்தனை டிஜிட் தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கணும். சார் இங்கே டிஜிட்டை வச்சு நம்ம முடிச்சிடலாம். இதில் மொத்தமே 2 டிஜிட் தான் இருக்குது. 2 முக்கிய எண்ணுருக்கள் தான் இருக்குது. இதில் தான் எத்தனை இருக்குது? 2 முக்கிய எண்ணுருக்கள் இருக்குது. அப்போ இதை முடிச்சிடலாம் சார். இதில் மொத்தம் 3 முக்கிய எண்ணுருக்கள் இருக்குது.
இதில் வந்து 5 முக்கிய எண்ணுகள் இருக்குது, இதில் பாருங்கள் 4 முக்கிய எண்ணுகள் இருக்குது. இங்கே 2னா ஆன்சரும் 2 தான் வரும். இல்லை சார் நான் சம் போட்டு பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர வேல்யூ என்ன பண்ணும், 2 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1.7 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், ஒரு சதுரத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க, ஏரியாவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 5.29 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது போல 7 சதுரங்களின் பரப்பளவை முக்கிய நிறுவின் அடிப்படையில் காண்க. ஓகேங்களா, ஒன்னோட வேல்யூ இது, இதே மாதிரி 7. ஓகேங்களா, 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இதில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, அப்போ ஆன்சர் ஒரே ஒரு டிஜிட் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இதே மாதிரி 7னா இதை 7 டைம் கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங், கூட்டல் கண்டிஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ எல்லாத்துக்குமே அந்த 5.29 தான், 5.29 5.29 இந்த மாதிரி 7 டைம் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 5.29 எத்தனை டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் இருக்குது, அதாவது 3 முக்கிய நெருக்கள் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வேணும், 3 முக்கிய நெருக்களில் வேணும். இதில் வந்து 4 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 2 தான் சார் இருக்குது, இதில் தான் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, இதுதான் ஆன்சர். சார் சம்மா போகிறதா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதே வந்து நீங்கள் 7 டைம் மல்டிப்ளை பண்ணிட்டு வர வேல்யூ என்ன பண்ணும், 3 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும். இதை வந்து 7ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 7ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் என்ன பண்ணும், இதில் மொத்தம் எத்தனை இருந்திருக்குது, 3. அப்போ அந்த 3ஆல் என்ன பண்ணும், 3 டிஜிட்டுங்கும் போது 3 முக்கிய நிறுங்கும் போது 3 முக்கிய நிறுவா அதை என்ன பண்ணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணும், முழுமைப்படுத்தணும். புள்ளி 0ங்கும் போது இந்த 0 நம்ம ரவுண்ட் ஆஃப் கண்டிஷனில் பண்ணும்போது இந்த 0 வந்து சிக்னிஃபிகண்ட் ரூல், அதாவது முக்கிய நெருக்கள் படி எடுத்துக்குவோம். அப்போ இதுவுமே வரும், இதுவும் வரும், இதுவும் வரும். ஓகேவா. அடுத்த கொஷின், சார் நீட் 2026 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு நிறை கொடுத்துருக்காங்க, நிறையோட வேல்யூ 5.580. உலோக கனசதுரத்தின் ஒவ்வொரு பக்கம்னா என்னது, எல்லோட வேல்யூ என்னது 9.0 சென்டிமீட்டர். இதோட வேல்யூ 2, இதுக்கு எத்தனை இருக்குது, 4. ஓகேங்களா, முக்கிய எண்ணுருக்களை கருத்தில் கொள்ளும் போது அக்கனசதுர பொருளின் அடர்த்தி தான் கேட்குறாங்க. மறுபடியும் அடர்த்தின்னு என்னது, மாஸ் பை வால்யூம். இதில் இருந்து அடர்த்தியை கண்டுபிடிக்கலாமா, L³ தான் எதுக்கு ஈக்குவல், வால்யூம்க்கு ஈக்குவல். கனசதுரத்தோட நமக்கு என்ன வேணும், பருமன் வேணும், பருமன் அல்லது கன அளவு, அதுக்கான ஃபார்முலா L³. அப்போ இதை க்யூப் பண்ண என்ன வரும், 9 3 27. ஓகேங்களா, அப்போ 5.58 மேலே என்ன வரும், 5.580. அது எதில் இருக்குது, கிலோகிராமில் இருக்குது. இது எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. பட் ஆப்ஷன் பாருங்கள் மீட்டரை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றோம்னா, இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றோம்னா 10⁻². அப்போ 27 இருக்கும், 10⁻⁻6ன்னு வரும். 10⁻⁻6 9 10⁻⁻2 க்யூப் பண்ணும்போது, ஓகேங்களா, 10⁻⁻6 இது மேலே வந்தால் +6. சார் இதை சால்வ் பண்ணால் என்ன சார் கிடைக்கும், நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷனை வச்சே முடிக்க போகிறேன். சார் சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே பாருங்கள் 7.6 7.65 7.654 என்ன வரும், 7.654. சார் இப்போ ஃபைனல் ரூல்ஸுக்கு போவோம். ரூல்ஸ் படி என்ன வேணும், இதில் 2 டிஜிட் இதில் 4 டிஜிட். ஆன்சர் என்ன வேணும், 2ல் தான் இருக்கணும். 2 டிஜிட்டுங்கும் போது ஒன்று இது வரலாம் அல்லது இது வரலாம். இது 2 என்னது வரதுக்கு சான்ஸ் இல்லை. சார் இதுதான் நமக்கு கிடைச்ச வேல்யூ. இதை என்ன பண்ணணும், இப்போ 2 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 7.654 2 டிஜிட் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கிற மாதிரி 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சார் 2னா இந்த ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். அப்போ 7 புள்ளி. இந்த இடத்துல என்னது 2ஆக மாற்றும் போது இந்த நம்பர் தான் நான் மாற்ற போகிறேன். அப்போ இதை நான் பார்க்கணும். ஓகேங்களா, இது எக்ஸாக்டாக 5 இருக்குது. எக்ஸாக்டாக 5 இருக்குன்னு என்ன பண்ணணும், முதல்ல பின்னாடி பார்க்கணும். பின்னாடி 0வை தாண்டி வேறு எந்த நம்பர் வந்ததாலும் முன்னாடி என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 7.7 ஆன்சர் என்ன வரும், 7.7. சார் 7.6 வராது. ஓகேங்களா, ரூல்ஸ் படி 2 ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. ரூல்ஸ் படி பார்த்தோம்னா அப்போ சம் போட்டு தான் பார்க்கணும். ரவுண்ட் ஆஃப் மெத்தட் இங்கே அப்ளை பண்ணால் தான் எக்ஸாக்ட் ஆன்சர் வருது. 7.7ங்கிறது இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் மெத்தடில் இருக்க அந்த ஒரு கண்டிஷன் சேம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஓகேங்களா, ரவுண்ட் ஆஃப்னா ரவுண்ட் ஆஃப்னா நமக்கு என்னது முழுமைப்படுத்துதல் வரும். முழுமைப்படுத்துதல் முக்கிய நூறுகளோட கடைசி கண்டிஷனுக்கு மட்டும் என்ன வரும், முழுமைப்படுத்துதல் தேவைப்படும். இதை பேஸ் பண்ண டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸுமே வந்து நம்மளோட ஆப்பில் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு வீடியோஸ் முடிச்சோன்னா ஷெடியூலுக்கு அப்புறம் உங்களோட இதில் வந்து கொடுப்பாங்க. அதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, சேம் இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த யூனிட்டோட பின்னாடி இருக்க சாப்டர், அதாவது நமக்கு ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 2 டாபிக்ஸ் இருக்குது, வெர்னியர் அளவி திருகலவி. அந்த ஒரு வீடியோ கிளாஸஸில் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.